தர்மஸ்தலா விவகாரம். இந்த தர்மஸ்தலா விவகாரத்தை வந்து பாத்தீங்கன்னா மக்களிடத்துல இந்த செய்தியை முழுக்க முழுக்க உண்மையா கொண்டு வந்து வச்சது யாருன்னு பாத்தீங்கன்னா சமூக வலைத்தளம், அதாவது சோசியல் மீடியா, நம்ம யூடியூப் சேனல்கள். இதனால இந்த யூடியூப் சேனல்கள்லாம் அங்க எத்தனையோ பேர்கிட்ட அடி வாங்கியிருக்காங்க. இன்னைய வரைக்கும் மருத்துவமனையில அட்மிட் ஆகிருக்கிறாங்க. புரியுதுங்களா? ஆனா டிஜிட்டல் மீடியாக்கள் என்ன செஞ்சதுன்னா பணத்தை வாங்கிட்டு எப்பவுமே நடக்கிற மாதிரி தான் மாமா வேலை தான் செஞ்சிருக்காங்க. இப்போ வந்து இதுல குற்றவாளிகள் இந்த குறிப்பிட்ட நபர் இந்த பிணங்களை நான் இங்க புதைச்சேன்னு சொன்னாரு, அடையாளம் காட்டினாரு. காவல்துறையினர் அதை தோண்டி அந்த எலும்பு கூடெல்லாம் எடுத்து பார்த்துட்டாங்க. அதே போல நான் தான் புதைச்சேன்னு சொன்ன அந்த மனுஷன் இவங்கத்தான் புதைக்க சொன்னாங்க, இன்னார் இன்னார்னு பேரை சொல்லியிருப்பாங்க இல்லையா, அந்த நபர்களை காவல்துறை விசாரிச்சுதா, முதல்ல எஃப்ஐஆர் புக் ஆச்சா, இந்த கேள்வியெல்லாம் சராசரி மக்கள் கேட்கறதுக்கான உரிமைகள் உண்டு. இதுல மறைக்க வேண்டிய விஷயம் எதுவுமே கிடையாது. இது வந்து வெளிப்படையா மக்கள் கிட்ட கொண்டு வந்து சேர்க்கணும். எந்த ஊடகங்கள், டிஜிட்டல் ஊடகங்கள் மக்களுக்கு இந்த செய்தியை சொல்லியிருக்குது? இது வரைக்கும் குற்றவாளி யாருன்னு யாராவது ஒரு பேரா சொல்லியிருக்கிறாங்களா? ஆனா நமக்கு தெரிஞ்சு இந்த குற்றவாளி யாருன்றது பேர் சொல்ல வேணாம். இந்த நபர் வந்து பிஜேபியினுடைய ராஜ்யசபா எம்பி. அது மாத்திரம் இல்ல, RSS தலைமையில மிக முக்கியமான பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு நபர். இந்த தர்மஸ்தலா இந்த மாவட்டம் இருக்கு பாத்தீங்களா, இங்க வந்து பாத்தீங்கன்னா எம்பியா யார் நிக்கணும் அதை இவங்க தான் முடிவு எடுக்கணும். அதே போல இந்த மாவட்டத்துல எத்தனை எம்எல்ஏக்கள் யார் யார் எங்க நிக்கணும் அதையும் இவங்க தான் முடிவு எடுக்கணும். அது மாத்திரம் இல்ல, இங்க நிக்கிற கவுன்சிலர் கூட இவங்க கேட்டுத்தான் நிக்கணும், இவங்க தான் முடிவு எடுக்கணும். எதிர்த்து நின்னால், எதிர்த்து போட்டியிட்டால் அவங்களையும் இந்த மாதிரி புதைச்சிருப்பாங்க. ஏன் அவங்களையும் புதைச்சி இருக்கிறாங்க, அதையும் எடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. மக்களே நல்லா புரியுங்க, இந்த மாதிரியான குற்றவாளிகளை உருவாக்குறது யார்? இப்போ வந்து பாத்தீங்கன்னா தர்மஸ்தலாக்கு வந்து 1000 கோடி இவ்வளவு கோடிலாம் இல்ல, லட்சக்கணக்கான கோடிகள் இருக்குது. புரியுதுங்களா? இந்த சொத்து லட்சக்கணக்கான கோடிகள் இருக்குது. ஆனா இது வரைக்கும் இதை வந்து எந்த ஒரு அரசும் அவங்களுடைய கட்டுப்பாடுல கொண்டு வரல. இது தனியார் இதுவா போலதான் நடந்துட்டு இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா எத்தனையோ பள்ளிக்கூடங்கள், கல்லூரிகள், மருத்துவமனைகள் எல்லாமே பணத்துக்காக தான் நடந்துட்டு இருக்குது. ஃப்ரீயாலாம் எதுவுமே கிடையாது. அது மாத்திரம் இல்லாம இவங்க நடத்துற ஃபண்டு, சீட்டு, அப்புறம் இந்த வட்டி விடுறாங்க பாத்தீங்களா, இதையும் இவங்க வந்து நம்ம வந்து இந்த கந்து வட்டின்னு சொல்லும், இங்க வந்து மீட்டர் வட்டி, அந்த மாதிரியான வட்டி, இந்த மாதிரியான விவகாரங்கள்லாம் இதை விட கொடுமையான விஷயங்கள்லாம் இவங்க செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. கர்நாடகாவில் இருக்கிற அரசுக்கு இது எல்லாம் நல்லா தெரியும். ஏன்னா அந்த அரசியல்வாதிகளுக்கு என்ன சேரணுமோ அது போய் சேருது. அதனால மூடிக்கிட்டு சும்மா இருக்கிறானுங்க. அது மாத்திரம் இல்ல, இப்போ இந்த குற்றவாளிகளை யாருன்னு இவங்க சுட்டி காட்ட போறாங்க. யார் இந்த குற்றவாளிகள்? மக்கள் முன்னாடி யாரை கொண்டு வந்து நிறுத்த போறாங்க? கண்டிப்பா நிறுத்துவாங்களா? எனக்கு சந்தேகமா தான் இருக்குது. எனக்கு ஒரே ஒரு என்னுடைய தனிப்பட்ட விஷயம், என்னுடைய தனிப்பட்ட கருத்து என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த சுட்டி காட்டினார் பாருங்க, இங்கெல்லாம் புதைச்சேன்னு, அவர் ஏன் நாளைக்கு குற்றவாளியை ஆக்கி நம்ம கிட்ட கொண்டு வந்து நிக்க வைப்பாங்கன்னு தான் நினைக்கிறேன். மக்களே, கடவுள் பக்தி இருக்கட்டும். இந்த மாதிரியான ஆசிரமங்கள் அப்படி இப்படின்னு போயிட்டு பணத்தை லட்ச லட்சமா கோடி கோடியா கொட்டி இந்த மாதிரியான சமூக விரோதிகளை தயவு செய்து உருவாக்காதீங்க. வீட்டு பக்கத்துல எத்தனையோ கோயில் இருக்குது. அந்த கடவுள் காப்பாத்தாமையா இந்த கடவுள் உங்களை காப்பாத்திர போறான்? அப்பெல்லாம் வீட்டு பக்கத்துல உங்களுக்கு எதுக்குங்க கோயில்? இடிச்சு தள்ளுங்க. தூணிலையும் இருப்பான், துரும்புலையும் இருப்பான்றீங்க. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி கேடி கேப் மாதிரி இருக்கிற இடத்துல எப்படிங்க கடவுள் இருப்பான்? இவன் வந்து ஈவர்க்கெல்லாம இத்தனை பேர் கொண்டு இருக்கிறானு, இவன் இருக்கிற இடத்துல, இவன் பூஜை செய்யற இடத்துலயா கடவுள் இருப்பான்? நல்லா சிந்திச்சு பாருங்க. இதுக்கெல்லாம் காரணம் மக்கள் தான், மக்களுடைய மூட நம்பிக்கை.